இன்றைக்கி நம்ம என்ன பார்க்கலான்னா மருதாணி எப்படி அரைச்சி வைக்கிறதுங்கிறத பற்றி பார்க்கலாம். நம்ம இப்போ எல்லாருமே கடையில் கிடைக்கிற கெமிக்கல் மருதாணி பவுடரை வாங்கி யூஸ் பண்ணுறாங்க. ஆனால் அதிலலாம் நிறைய சைடு எஃபெக்ட் வரும், அலர்ஜிஸ் வரும். இயற்கையாக கிடைக்கிற மருதாணி இலையை வச்சு அரைச்சி எப்படி யூஸ் பண்ணலாங்கிறத பற்றி இன்றைக்கி வீடியோவில் பார்க்கலாம். இதுக்கு என்னெல்லாம் வைக்கணும் பார்த்தீங்கன்னா, வெறும் மருதாணி இலை மட்டும் இல்லாமல் அதோட கொஞ்சம் இயற்கை பொருளான கிராம்பு சேர்த்து அரைச்சோம் பார்த்தீங்கன்னா நல்லா இது இன்னும் கொஞ்சம் நல்லா திக்காக பிடிக்கும். மருதாணியை பற்றி தேவையான அளவு கொஞ்சம் தண்ணி ஊற்றி அரைச்சிக்கிறோம். கொஞ்சம் நல்லா திப்பியாக கொஞ்சம் அரைக்கும் போதே கொஞ்சம் லெமன் புழிஞ்சு விட்டுக்கோங்க. அப்படின்னா தான் அந்த புளிப்பு சேர்த்தா கொஞ்சம் நல்லா பிடிக்கும். லெமன் இல்லைன்னா கொஞ்சம் புளி கூட சேர்த்துக்கலாம். பார்த்தீங்கன்னா அழகாக இப்போ நல்லா ஃபைனாக நல்லா மையாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. அரைச்சதுக்கே பார்த்தீங்களா என் கையில் எவ்வளோ அழகாக பிடிச்சிருக்குதுன்னு. இது ஜஸ்ட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி கையை விரல் விட்டு அரைச்சதுக்கு இப்படி பிடிச்சிருக்கு. நம்ம கையில் வச்சிருந்தோம்னா இன்னும் அழகாக